ஓம் அகத்தீசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, மறுபடி பிரகாசம் ஐயா, இந்த நாடி ஜோதிடத்தினுடைய சூட்சுமத்தை பற்றிய சில ஐயங்கள் இருக்குது அப்படின்றதுனால தொடர் பதிவுகளாக நம்ம போட்டுட்ருக்கோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்ன சந்தேகம் ஐயா? ஐயா, இப்போ ஆசான் பேர் ஆசான் அகத்தீசன் பேரில் தான் நாடித்தலாம் ஐயா. ஆசான் அகத்தீசன் பேர் தான் உரைக்கிறதா, அவர் தான் எல்லாத்தையும் சொல்கிறார். எல்லாத்தையும் அந்த சொல்கிறது அவங்க சொல்கிறதெல்லாம் போய் பித்தலாட்டம் தான். ஆசான் பேர் வச்சு தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஆசான் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாரு, இல்லை அவங்களுக்கு என்ன விமோச்சனம் பண்ணி அவங்க சத்தியத்தை பாதைக்கு எப்படி அவங்கள அழைச்சி கூட்டின்னு வர போகிறாரு? ஒரு நல்ல சத்தியமான கேள்வி. இதற்கு ஆசான் அகத்தியர் திருவடியை வணங்கிட்டு ஆசானை என் உள்ளிருந்து பேச அழைக்கின்றேன். ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. குரு வாழ்க, குருவே துணை. இதுக்கு என் வாழ்க்கையில் ஒருத்தர் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு லேடி ஒருத்தர், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கு தெரியும், தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும். இந்த சுவடி தடத்தில் தமிழ் மட்டுமே தெரிந்த நூலாசனங்கள் இருக்காங்க இல்லையா? ஃபாரினர்ஸ் சில பேர் வருவாங்க, ஹிந்திக்காரங்க சில பேர் வருவாங்க, தெலுங்கு தெரிஞ்சவங்க வருவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டிரான்ஸ்லேட்டரை வச்சு அந்த கேள்விகளை ஊர்ஜிதப்படுத்தி உட்கார வச்சு இன்டர்மீடியேட்டரை வச்சுட்டு தான் என்ன பண்ணுறாங்க, தகவல்களை பெற்று இது மாதிரி பண்ணி எழுதி கொடுக்குறத படித்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது தமிழில் இவங்க எடுத்து சொல்லவும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குற நிலையும் வந்திருக்கு. மோதிஜி ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம நூல் படிக்கும் போது சாம்னா ப்ரெஸ் அப்படின்ற ஒரு ப்ரெஸ்ஸில் மனோஜ் சிண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா நம்மக்கிட்ட மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் அவராக நமக்கு தொடர்பில் ஃபோன் நம்பர் வாங்கி திருவண்ணாமலையிலேருந்து அவருடைய பிஏ ப்ரெஸ்ஸு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் யாரையோ அனுப்பிச்சு நம்மக்கிட்ட நூல் படிக்க வந்தாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷு தெரியும், ஹிந்தி தெரியும். நம்ம படித்த பாடல்கள் எல்லாம் ஜிவே8ல் இருந்த குறிப்புகள்லாம் தமிழில் இருந்ததுனால அதை படிக்க அவர் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. அது மாதிரி ஒரு இன்டர்மீடியேட்டராக அவங்களுக்கு தேவைப்படுது இல்லையா? அது மாதிரி ஒரு அம்மா இன்டர்மீடியேட்டராக இருக்கும்போது சில நிலைகளெல்லாம் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்து சொல்லுகின்ற பொழுது, நேரடியாக பார்த்து அதை எடுத்து சொல்லுகின்ற பொழுது தனக்கு அது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. இவனுங்க சொல்கிறதெல்லாம் ஃப்ராடுத்தனம், பொய், பித்தலாட்டெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே பேசிக்கிறதுனால ஒரு வருஷம் அது மாதிரி கடந்து போயிடுச்சுனாக்கா சில உண்மைகள் அங்கே தெரிய வருது இல்லையா? இப்போ அவங்களுக்கு மனசாட்சி உறுத்துது. இருந்தாலும் காசுக்காக டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கார் ஆக்சிடெண்ட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணுற அம்மாவுக்கே அடிபட்டு மூஞ்சி முகம்லாம் செதஞ்சு போய் ஆப்ரேஷன் பண்ணி சரி செய்கின்ற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. சுவடி ஆசானுக்கு உயிரே பாதிப்பு வந்துடுச்சு, போயிடுச்சு. இப்படி சில நிலைகள்லாம் நம்ம கண்டோம். அதனால் இப்படி இது மாதிரி ஆசான் பெயரை சொல்லி தவறு செய்கிறவங்களுக்கு உயிர் சேதமோ இல்லை உடல் உபாதைகளோ இது மாதிரி பெரிய பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்னு அச்சுறுத்தும் விதமாக இதை சொல்லலை. அவங்க மனம் திருந்திய பிறகு கூட மனசில் அந்த குற்ற உணர்ச்சி இருக்கின்ற பொழுதே சில பிரச்சனைகள் நடந்து அந்த பெரிய விபத்துக்கு பிறகு அதுலேருந்து வந்துட்டாங்க அவங்க. நம்ம இனிமேல் இந்த பாவத்துள்ள தொடவே கூடாதுடா, அந்த டிரான்ஸ்லேஷனுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு காரணமாயிடுறோம் இல்லையா ஏமாத்துறதுக்கு அப்படின்னு அவங்க அந்த பக்கமே போகல. ஆனாலும் இயற்கை ஒரு சட்டத்திட்டத்தோடு இயங்குது. சோலார் சிஸ்டத்தில் எல்லா கோள்களும் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று அந்த இழுப்பு ஆற்றல், அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, ரிஃப்ளெக்சிவ் ஃபோர்ஸு எதெல்லாம் ஒன்றத்தில் சேஞ்ச் வந்துச்சுனாக்கா தூக்கி விசிறி எரிஞ்சிடும்ல. பூகம்பம், நிலநடுக்கம், சுனாமிலாம் வந்தால் சீற்றம் வந்துடுது இல்லையா? அது மாதிரி இயற்கை ஒரு சட்டத்தோடு இருக்குது. அந்த சட்டத்தை மீறி நம்ம சுய அறிவை பயன்படுத்தி எதனா செய்கின்ற பொழுது கட்டாயம் இயற்கை நமக்கு தண்டிக்கும். அதனுடைய பதிவுகள் செயல் விளைவு தத்துவம்னு வேதமுனி வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்காரு. நம்ம என்ன செய்கிறோமோ அதனுடைய விளைவுகள் பிற்கூறில் அது பிரதிபலிச்சே தீரும். ஒன்று நம்மளை பாதிக்கும், நம்ம குடும்பத்தை பாதிக்கும், நம்மளுடைய சந்ததிகளை பாதிக்கும். நம்மளுடைய திட்டம் என்னவோ அந்த திட்டத்திற்கு எதிர்மறையான, அதுவும் அதிலிருந்து மீண்டு வராத அளவுக்கு கடுமையான துன்பத்திற்கு ஆளாகுகின்ற அளவுக்கு இயற்கை என்ன பண்ணிடும், தண்டித்து விடும். ஏண்டா நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னு அனுதினமும் நொந்து வெந்து தவிக்கின்ற அளவுக்கு அது செய்திடும். நெருப்பிலிட்ட புழு போல தவிக்க வைத்து விடும். சத்தியம் சொல்கிறவனுக்கு எங்கேயுமே பயம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த குற்ற உணர்ச்சின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது எப்படியும் அவனை கொன்னுடும்.
தெய்வத்து முன்னாடி போய் எப்படி நிற்க முடியும்? முடியாதுங்க ஐயா. ஒரு சுவடியில் ஃபுல்லாக மருத்துவ குறிப்பு இருக்குது, இல்லை மாந்திரீக குறிப்புகள் இருக்குது. அதை உனக்கு தாண்டா பேர் இருக்குதுடா அதில் அப்படின்னு ஒருத்தன் படிக்கிறான். அந்த சுவடியை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஈசனாண்டையோ இல்லாட்டி கோயில்லையோ வச்சு படைக்கலான்னு போகிறான் அப்படின்னாக்கா அந்த குற்ற உணர்ச்சி அவனுக்குள்ளே இருக்குமா இருக்காதா? பொய்யும் தெரிஞ்சே நம்ம அதை செய்கிறோம் அப்படின்ற அந்த நிலை உணர்வு இருக்குமா இருக்காதா? அப்போ அந்த குற்ற உணர்வு அவனுக்கு மட்டும் தெரியும். அந்த உணர்வு அவனை கட்டாயம் தண்டிக்கும். அப்போ அவன் செய்த வினை செயல் விளைவு தத்துவமாக உருமாறி நின்று வந்து அவனை தண்டிச்சே தீராது. எப்படி தண்டிக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கு யோகியதையோ அருகதையோ தகுதியோ இல்லை. ஏன் அப்படின்னாக்கா இயற்கை இப்படி தான் ஒருத்தரை தண்டிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. இயற்கை ஒருத்தருக்கு இப்படிலாம் உதவி செய்யும்னு நம்ம சொல்லலாம். நல் விஷயங்களாக இருந்தால் நம்ம எல்லாத்தையும் எடுத்து சொல்லலாம். பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ் மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம், இதில் இருக்கிறவன் மறுபடி பிறவி எடுத்தே தீருவான். என்றாவது ஒரு நாள் தன் தவறை திருத்திக் கொள்கின்ற வரை அவனுக்கு பிறவி உண்டு. உடல், உயிர், மனம் சார்ந்த குற்றங்கள், கடன் சுமைகள், அறிவில் தெளிவற்ற தன்மை, அங்க வீனம், உடல் உறுப்புகளில் பழுதடைஞ்சிடுறது, ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகிட்டு இழுத்துக்கிட்டே இருக்கிறது, இது மாதிரி குற்ற நிலைகள்லாம் வந்து தொல்லைகள்லாம் வந்து மருத்துவர்களால் மீட்டெடுக்க முடியாத நோய்களுக்கு ஆளாகிறது, கர்ம பாதிப்புகள், கர்மவினை நோய்களாக வர்றது, இப்படிலாம் வந்து தொல்லைக்கு உள்ளாகி இருப்பாங்க. அது இயற்கை கட்டாயம் தண்டிச்சிடும். அதனால் வாழுகின்ற பொழுது சத்திய நிலையில் வாழுவது, சத்தியத்தில் வாழுவது நம்மளை என்ன பண்ணோம்? உடல், உயிர், மனம் குற்றங்களிலிருந்து மீட்டுத்தரும், காத்துத்தரும், நம்மளை பிறவி புத்தி செய்து கொள்வதற்கும் அது துணையாக நின்று அனுகிரக ஆசி வரங்களை சர்வ சத்தியமாக வழங்கும். அதனால் நம்ம அவங்கள பற்றி சிந்திக்க தேவையில்லை. இப்போ சொன்னதெல்லாம் வந்து நம்மளுடைய அனுபவ பதிவுகள். இதை இப்படி அப்படி செயல் விளைவு தத்துவம், இப்படி பண்ணால் அப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நமக்கு நல்லா தெரியும், ஒரு கல்லில் நம்ம கையை ஓங்கி குத்துனா என்ன ஆகும்? வலிக்கும், எலும்பு உடையும், எலும்பு கிராக்க. நம்ம குத்துகின்ற அந்த வலிமையை பொறுத்து நமக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். அப்போ அவன் செய்கிற செயலை பொறுத்து என்ன தண்டனை வரும்ன்ட்டு நம்ம எல்லோருக்குமே தெரியும். தெரிஞ்சுதான் இது, தெரிஞ்சுதான் நம்ம கையை வேகமாக குத்துனா என்ன ஆகுது? எத்தனை வேகத்தில் குத்தணும் அத்தனை வேகம் வலி. ஒருத்தர் வந்து கறிக்கடையில் வந்து ஒரு கத்தி இருக்குது, அதுக்கு கறி அப்படியே வெட்டுது இல்லையா? எலும்பை வெட்டுது, ஆட்டு எலும்பை வெட்டுது, மாட்டு எலும்பை வெட்டுது. தான் விரலில் வெட்டினா என்ன ஆகும்? அது கேட்கக்கூடாது. அதை என்னையா ஆகும்? அப்போ ஆட்டு எலும்பியே வெட்டுது, அப்போ மனுஷ எலும்பு, விரல் எலும்பு வெட்ட தான் செய்யும். அது எச்சரிக்கையோடு இருக்கிறது உன் பாதுகாப்பு. அப்போ உனக்கு தெரிஞ்சே தப்பு செய்கிற அப்படின்னாக்கா அந்த கத்தி ஆட்டையும் வெட்டும், மாட்டையும் வெட்டும், மனுஷனையும் வெட்டும். அப்போ தவறுதலாக அதை கையாளுகின்ற பொழுது உன்னை அதை என்ன பண்ணி ஆகும்? தண்டிச்சே தீரும். அதுலேருந்து மீண்டு வரணுன்னாக்கா பாவ விமோச்சனம், சாப விமோச்சனம். அதிலிருந்து அகத்தீசா என்னை மன்னிச்சுட்டு இனி நான் தவறான பாதைக்கு போக மாட்டேன், தவறு செய்ய மாட்டேன், நல் வழியில் என்னை வழி நடத்தி மீட்டு கொடு, காத்து கொடு அப்படின்னு வேண்டிக்கணும். அப்போ அகத்தியன் என்ன பண்ண போகிறான்? ஜீவேட்டை எடுத்துன்னு வந்து கொடுக்க போகிறாரு, இல்லை வழிகாட்ட போகிறாரு, ஜோதிட ஞானத்தை கொடுக்க போகிறாரு. ஒருத்தர் வந்து உட்காந்தவொடனே அவங்கள பற்றி எடுத்து சொல்லக்கூடிய அருள் சக்தியை தான் குருவாக இருந்து எல்லாத்தையும் செய்து கொடுக்க போகிறாரு. எவ்வளோ அற்புதங்கள்லாம் செய்து கொடுக்க போகிறார். அகத்தியர்னு ஒருத்தரை ஃபோட்டோவாக வச்சு மக்களை ஏமாத்துகின்ற அந்த நீச்சல் தொழில் செய்கிறதுனால தானே அகத்தியர் மனம் வந்து இருக்கிறார். அவரை வச்சுட்டு ஐயா எனக்கு வேறு பொழப்பு இல்லை ஐயா, நீங்கள் வந்து பேசுங்க ஐயா அப்படின்னாக்கா பேசிட்டு போகிறாரு, வாக்கு சொல்ல போகிறாரு. நல்லது எவ்வளோ நம்பிக்கை இல்லை அவனுக்கே, நம்பிக்கை இல்லை. நம்மக்கிட்டலாம் அகத்தியர் பேசுவாரா அப்படின்னு அவனுக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருக்கிறோம் ஏன் உட்காந்துங்க நீங்கள் உன் பேர் இதுவா காக்கி கூக்கே கோவெல்லாம் கேட்டுக்கிட்டு போய் பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்க போகிறான். குருவின் திருவடி மீது நம்பிக்கை இருக்கின்றவன் தவறு செய்ய மாட்டான். குருவின் திருவடி மீது நம்பிக்கை இல்லாதவன் தரங்கெட்டு போய் தான் இருப்பான். அதில் மாற்று கருத்தே இல்லை. இயற்கை தான் செய்த செயலுக்கு விளைவாக வருகின்றதை கொடுத்தே தீரும். அதில் மீட்டு எடுத்துக்கிறதுக்கு வழியே இல்லை. அது யாரால் மீட்டு கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா இன்கேஸ் ஒருத்தன் தான் செய்தது குற்றம்னு உணர்ந்து, இப்போ பார்க்குற இந்த பதிவெல்லாம் பார்த்துட்டு கூட எத்தனையோ பேர் இருப்பாங்க போய் பித்தலாட்டங்கள் இருக்கிறவங்க. நல்லவங்க மாறணும்னு அவசியம் இல்லை. கெட்டவன் மாறுறான் அப்படின்னும் போது அகத்தியர் அவங்களுக்கு அனுகிரகத்தை பண்ணுவாங்க. சண்டாளனும் ஞானியாக வழி இருக்குதுன்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆப்டாலும் என்ன பண்ணியிருக்கான்? பொய் சொல்லியிருக்கான், ஏமாற்றியிருக்கான், பொருள் பறிச்சிருக்கிறான். அது எல்லையை கடந்து செய்கின்ற பொழுது செய்கிற குற்றத்தை பொறுத்தது. அது ₹1 திருடினா தப்பா அப்படின்னாக்கா ₹1 தானே சார் இல்லை அப்படின்னுடுவாங்க. ஒவ்வொரு ரூபாயை 1,00,000 பேர்கிட்ட திருடினா தப்பா? கொஞ்சம் தப்பு மாதிரி தான் சார் தெரியுது. ஒவ்வொரு ரூபாயும் 1 கோடி பேர்கிட்ட திருடினா தப்பா? ரொம்ப தப்பாக தான் சார் தெரியுது அப்படின்னு. அப்போ ஜென்ரலாக பார்க்கும்போது ₹1 தப்பு இல்லை. என்னடா ₹1 எடுத்துட்டான் அவ்வளோதான்டா, என்னடா அதை என்னடா வாங்கிட முடியாதுல்ல? கற்பூரம் கூட வாங்க முடியாதுடா அப்போல்லாம். ₹5 கற்பூரம் இப்படி தானே கேலி குத்தா இருக்கும். ஆனால் அந்த ₹1 எத்தனை பேர்கிட்ட ஏமாற்றிக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது தான் என்ன பண்ண முடியும்? அந்நியன மாதிரியே என்னென்ன தண்டனை?
மாடை விட்டு முட்டுறது, ஆமா. எண்ணெய் சட்டியில் வறுக்கிறது அப்படின்ட்டு ஏதோ கருட புராணத்தில் தண்டனை இருக்குதுல்ல, அது உண்மையா என்னவோ அதை பற்றி நமக்கு அனுபவங்கள்லாம் கிடையாது. நம்ம யாரையும் அந்த மாதிரி கண்டதில்லை, அனுபவிச்சுங்க. ஆத்மா வந்து நம்மக்கிட்ட சொன்னதில்லை. ஆனால் இயற்கை தண்டிக்கும், இயற்கை தண்டிக்கும், சர்வசத்தியமாக தண்டிக்கும். நல்லவர்கள்கிட்ட போகாது. நல்லவர்களுக்கு இயற்கை என்ன பண்ணும்? தூக்கி கொண்டாடும். தீயவர்களை என்ன பண்ணும்? அடிக்கடி தட்டிக்கிட்டே இருக்கும். தப்பு செய்யாதப்பா, தப்பு செய்யாதப்பான்னு தட்டிக்கிட்டே இருக்கும். கேட்கவே இல்லை, மதிக்கவே இல்லைனாக்கா ஒரே அடி என்ன பண்ணிவிடு, நீ இருக்கிறதே வேஸ்ட்டுப்பா அப்படின்ட்டு என்ன பண்ணிடும்? மூடி புதைச்சிடும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய. அகத்தீசாய நம.